அண்ணே வீட்டுல ஒரு சின்ன வேலை இருக்கு, ஒரு அரை மணி நேரத்துல போயிட்டு வந்துருவானே. டி நகர்ல ஒரு லொகேஷன் அமைச்சிருக்கேன் பாரு, முதல்ல அங்க போய் வேலையை முடிச்சுட்டு வா போ. என்னடா மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி சல்லுன்னு ஆடி போயிருக்கு. பின்ன என்னடா அரை மணி நேரத்து வேலை, வீட்டுக்கு போயிட்டு வர சொன்னா விட மாட்டாரு. வெறுப்பா இருக்குடா. மாப்பிள்ள, நமக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரி, நல்லா மழை பெஞ்சு நம்மளால வேலைக்கு வர முடியாத சுச்சுவேஷனா இருந்தாலும் சரி, அவ்வளோ ஏன் நம்ம வீட்டில் ஏதாச்சும் முக்கியமான ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கெல்லாம் தேவை நம்ம கரெக்டான நாளில் கரெக்டான டைமுக்கு வேலைக்கு வந்துடணும். நம்ம சம்பளத்துக்கு தானே வேலை செய்யறோம், ஒரு அரை மணி நேரம் கூட ஃப்ரீயா விடாம ஏதோ அடிமை மாதிரி நடத்துறாங்க. இப்படி பண்றதால தான் எனக்கு வேலைக்கு வரதுக்கே பிடிக்க மாட்டேங்குது. இதெல்லாம் நினச்சிட்டே இருந்தால் நம்ம கடைசி வரைக்கும் அடுத்து மட்டும்தான் பட்டுட்டே இருக்கணும். அதை விடு, நீ ஏதோ வீட்டில் வேலை இருக்குன்னு சொல்லியிருந்தல, ஃபர்ஸ்ட் அதை போய் முடிச்சுட்டு வா. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அசோக் பிள்ளையில் ஒரு வேலை கொடுத்துருக்காரு, அப்படியே வேலையை சேர்த்து நான் முடிச்சுட்டு வரேன். அவருக்கு தெரியாமல் நீ போயிட்டு வாண்ணே. மாப்பிள்ள போயிட்டு வாடா. இந்த மாதிரி ஒரு சில நல்ல மனுஷங்க நம்ம வேலை செய்கிற இடத்துல இருக்கிறதால தான் நமக்கு தினமும் வேலைக்கு போகிறதுக்கே பிடிக்குது. இவங்கெல்லாம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்.